மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முதல்ல எண்ணெய் விட்டு மஷ்ரூம் நல்லா மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, இலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, அதுக்கப்புறமா ஒரு 2 தலை கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரம், மிளகாய்த்தூள் இது 2த்தையும் நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் தான் ஆக்சுவலி மெயின். ஏன்னா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த மஷ்ரூமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா லிட்டு போட்டு 2-3 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் போட்டு கொஞ்சமாக விட்டுக்கோங்க. லிட்டு போட்டு நல்லா முடிங்கன்னா நல்லா வெந்துடும். காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான சமையல் இதுதான். இது சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.